பிரசாத் வீடு ருசியான சாப்பாடுக்கு பேர் போன வீடு. அதுக்கு காரணம் அந்த வீட்டு பெரிய மருமக அனாமிகா. அனாமிகா சாப்பாடு செஞ்சா அந்த வாசனை தெரு முனைக்கு வரைக்கும் வரும். கொஞ்ச நாளா அவங்க வீட்ல உள்ள நிலவரமே மாறி போயிருந்தது. அனாமிகாவோட சமையல்ல பழைய ருசி இருக்கறதில்ல. ஒரு நாள் காலையில எல்லாரும் சாப்பிடறதுக்கு வந்து உட்கார்ந்தாங்க. அடடடடா, என்ன அனாமிகா இது? இன்னைக்கும் சாம்பார் அவ்வளோ ருசியாவே இல்ல. கொஞ்ச நாளா கவனிச்சுக்கிட்டு வரேன், முன்னாடி மாதிரி நீ சமைக்கிறதே இல்லையே. என்னங்க, நானும் பழைய மாதிரி தாங்க சமைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் ருசி வரலன்னு எனக்கும் புரியல. என்னோட செய்முறையில நான் எந்த மாற்றத்தையும் பண்ணவே இல்ல. ஆமாமா அனாமிகா, அவன் ஏதோ கோவத்துல சொன்னானாலும் உண்மையிலேயே இந்த சாப்பாடுல வர வர ருசியே இல்ல. சாப்பிடும்போது வாய் ஊறணுமே. ஒருவேளை அனாமிகா அன்னைக்கு ரெஸ்ட் வேணுமோ என்னமோ, தினமும் சமைச்சு சமைச்சு களைச்சு போயிட்டாங்களோ. அவனி கூட சமையல் ரொம்ப நல்லா தான் பண்ணுவான். நாளையில இருந்து அவளை சமைக்க சொல்லலாமா? நானா சுரேஷ், நான் ஆபீஸ் வேலையில பிஸியா இருக்கேன். ஆனாலும் அனாமிகா அக்காவை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நாளையில இருந்து நானும் அஞ்சலியும் எப்படியாவது சமைக்கிறோம். என்ன சொல்ற அஞ்சலி? அஞ்சலி போன்ல ரீல்ஸ பாத்துக்கிட்டே பேசினா. என்னதுக்கா சமையலா? சரி, நாளைக்கு நான் செய்யற சமையலுக்கு எல்லாரும் அடிமையாக போறீங்க பாருங்க. குக் வித் அஞ்சலின்னு லைவ் போடுறேன். லைவ் இல்லம்மா, யூடியூப போட்டு நல்ல சமையலா பார்த்து செய்யுங்க. மறுநாள் மத்தியானம் வீடு பரபரப்பாச்சு. அவனி சாப்பாடுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தான். அஞ்சலி போனை ரெக்கார்ட் போட்டு ஒரு பக்கம் எடுத்துட்டு போய் வச்சான். அவனி, சீக்கிரமா அந்த வெங்காயத்தையும் பூண்டையும் உரிச்சிடு. எனக்கு அந்த ஸ்மெல்லு சுத்தமா ஆகாது. வெங்காயம் கட் பண்ணும்போது என் கண்ணுல தண்ணி வரும். அக்கா, வெங்காயத்தை கட் பண்ணும்போது வர்ற தண்ணி நம்ம கண்ணெல்லாம் சுத்தம் படுத்துமா. இது பாத்தியா? இதுல இந்த பாக்கெட் மசாலாவை நம்ம போடுவோமா? போடு போடு. அனாமிகா ஏதோ கையாலேயே அரைச்சி சொந்த மசாலா போடுவாங்க. நமக்கு ஏது அவ்வளோ டைம் எல்லாம். இந்த பாக்கெட்ல உள்ள மொத்தத்தையும் போடு, அப்பதான் கலர் நல்லா வரும். இப்படி 2 பேரும் கஷ்டப்பட்டு 2 பேரும் ஒரு வழியா சமைச்சாங்க. சாப்பாடு நேரம் வந்துச்சு. எல்லாரும் ஆசாசியா உட்கார்ந்துருந்தாங்க. அவனையும் அஞ்சலியும் பெருமையா பரிமாறினாங்க. ஒரு வாயில வச்சதும் அருணோட முகம் செவந்து போச்சு. ஐயோ அஞ்சலி, என்னது இது? சாம்பார்ல சிகப்பு கலரை கலந்த மாதிரி இருக்கு. ஒரு சுவை இல்ல, ஒரு திடம் இல்ல, வெறும் சிகப்பு கலர் மட்டும்தான் இருக்கு. அவனி, இதானா உன் டயட் சாப்பாடு? சப்புன்னு இருக்கு. காரம் போடலையா? என்ன பேசுறீங்க நீங்க? மொத்த பாக்கெட்டையும் ஒரே குழம்புல போட்டுட்டோம். அந்த கலரை பார்த்தாலே எங்களுக்கு ஒரே பயமா இருந்தது. ஆமா, ஏன் ருசி வரல? எல்லாரும் புலம்புறத நிறுத்துங்க. கிச்சன்ல எனக்கு 30 வருஷம் சர்வீஸ் இருக்கு. நாளைக்கு நான் போய் சமைக்கிறேன். இத்தனை நாள் மருமகளுங்க சமைச்சாலுங்க, நாளைக்கு இந்த மாமியாரோட கைவண்ணத்தை பாருங்க. மறுநாள் சாரதா பழங்கால முறையில விறகு அடுப்புல சமைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமையலுக்கு வீடு முழுக்க நல்ல வாசனை வந்தது. வீட்ல எல்லாரும், அப்பாடா, இன்னைக்கு நம்ம பழையபடி நல்ல ருசியான சாப்பாட சாப்பிட போறோம்னு சந்தோஷப்பட்டாங்க. சாரதா, இந்த வாசனை நம்ம கல்யாண நாள நினைவுபடுத்துது. இன்னைக்கு வயிறார சாப்பிட போறேன். எல்லாரும் சாப்பிடுறதுக்கு வந்து உட்கார்ந்தாங்க. எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல மறுபடியும் நிசப்தம் வந்தது. அம்மா, சாப்பாடு பார்க்க மனம்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த பழைய ருசி மட்டும் ஏன் வரலன்னு தெரியலையே. குழம்பு வாசனை நல்லா இருக்கு, பார்க்க நல்ல கலரா இருக்கு, ஆனா ருசி வரலையே. உன் சாப்பாடு கூட அவ்வளவா நல்லா இல்லம்மா. என்னடா சொல்ற? நான் எல்லாத்தையும் கரெக்டா தானே போட்டேன். அப்பதான் அனாமிகா கிச்சன்ல இருந்து ஒரு காரப்பொடி எடுத்துட்டு வந்தா. நிறுத்துங்க, அத்தைய யாரும் எதுவும் சொல்லாதீங்க. தப்பு சமையல்ல இல்ல, தப்பு நம்ம யூஸ் பண்ற இந்த பொருள்ல இருக்கு. என்னக்கா இது? காரத்தூளை காமிச்சுக்கிட்டு இருக்க? நம்ம 2 நாளைக்கு முன்னாடி தானே மார்க்கெட்ல இருந்து விலை உயர்ந்ததா பார்த்து வாங்கணும். பாருங்க, இந்த காரப்பொடி நல்ல சிகப்பா இருக்கு, ஆனா ருசி இல்ல. ஏதோ மரத்தூளை சாப்பிடுற மாதிரி இருக்கு. இதுல கலருக்காக ரசாயனம், காரம் இல்லாம ஏதோ ஒரு பொடிய கலக்குறாங்க. அதனாலதான் அத்தை சமைச்சாலும் நான் சமைச்சாலும் அந்த குழம்புக்கு ருசி வர்றதே இல்ல. மனுஷங்களுக்கு ஆகாரம் தான் மருந்து. அந்த ஆகாரத்துல கலப்படம் இருந்தா நம்ம பயன்படுத்துறது சுத்தமான பொருளா இருக்கணும். உண்மைதாம்மா, இப்ப மார்க்கெட்ல எல்லாமே கலப்படமா தான் விக்குது. ஆனா இதுக்கு பரிகாரம் என்ன? பரிகாரம் நம்ம கையில தான் இருக்கு மாமா. இந்த கலப்படம் பொருளை கை நிறைய காசு கொடுத்து வாங்கி உடம்புக்கு எடுத்துக்கிறத விட நம்ம தோட்டத்திலேயே நம்மளே மிளகாவா வளர்க்கலாம். நம்ம கையால அறுவடை பண்ண மிளகாய வச்சு நம்மளே காரப்பொடி அரைச்சுக்கலாம். அது மூலமா நம்மளே சமைச்சு ஆரோக்கியமா இருக்கலாம். என்னக்கா சொன்ன? செடி வளர்க்கணுமா? அப்படின்னா மண்ல இறங்கி வேலை செய்யணுமா? என் ஸ்கின் எல்லாம் டேன் ஆயிடும்க்கா.
ஆமாங்கா, பெட்ல வேணா ரீல்ஸ் பண்ணுவேன், மண்ல பண்ண மாட்டேன். என் ஸ்கின் டல் ஆயிடுச்சுன்னா என் ஃபேன்ஸ் என்ன நினைப்பாங்க? அழக விட ஆரோக்கியம் தான் முக்கியமா? நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நம்ம வளர்க்குற இந்த பண்டங்களை பார்த்து உன்னோட ஃபேன்ஸ் ஒன்னதான் ரொம்ப பாராட்டுவாங்க. கிராமத்து மருமகள்கள்னா வெறும் சமைக்கிறது மட்டும் இல்ல, சமைக்கிற பொருளை உருவாக்குறதுலயும் கெட்டி அப்படின்னு நிரூபிக்கலாம். என் பெரிய மருமக சொன்னது 100க்கு 100 உண்மை. நானும் உனக்கு உதவி செய்யறேம்மா. எல்லாரும் சேர்ந்து தோட்டத்தை சுத்தம் பண்ணாங்க. ரமேஷ், சுரேஷ், அருண் கூட உதவி செஞ்சாங்க. அவனே தலையில பெரிய ஹேட்டை மாட்டிக்கிட்டு செடியெல்லாம் நட்டான். ஐயோ, என்ன வெயில் இப்படி இருக்கு! சுரேஷ், அந்த கிளவுஸ் எடுங்க. அந்த கொடைய கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? எங்க இருக்கு? அவனி, நீ இங்க செடியை நடுறியா இல்ல பியூட்டி பார்லர் நடத்துறியா? அங்க பாத்தியா, அனாமிகா அண்ணி ஏற்கனவே ஒரு வருஷம் முழுக்க நட்டுட்டாங்க. அப்போ அஞ்சலி போன்ல எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே பேசினா. காய்ஸ், இங்க பாருங்க, இன்னைக்கு எங்க தோட்டத்துல நாங்க மிளகாவை விளைய வைக்க போறோம். #farmer life #organic chilli. அக்கா, நீ அந்த விதையெல்லாம் போடும்போது கொஞ்சம் ஸ்லோவா போடு. சினிமேட்டிக்கா ஸ்லோ மோஷன்ல எடுப்போம். அதெல்லாம் சரி, உன் சினிமா கதையை ஓரம் வச்சுட்டு அந்த பைப் எடுத்து கொடு. எல்லாத்துக்கும் தண்ணி விடணும். ஷாரதா, நம்ம மருமகள்களை பாரு. ஒரு காலத்துல பட்டு புடவை கட்டிக்கிட்டு மினுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மண்ணுல இறங்கி வேலை செய்றாங்க. இதுதான் அன்புக்கு மரியாதை கொடுக்கறது. இப்படியே நாட்கள் போச்சு. அனாமிகாவோட மேற்பார்வையில அவனையும் அஞ்சலியும் நல்லபடியா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்துல பிடிக்காத மாதிரி முகத்தை காட்டினாலும் போக போக ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாராட்டிக்கிட்டு வேலை செஞ்சாங்க. இந்த ஊக்கத்தால நல்ல பச்சை பசேல்னு எல்லாத்தையும் வளர்த்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா காய் காய்ச்சு அது சிகப்பு கலர்ல பழுக்க ஆரம்பிச்சுது. அத பாக்கும்போது 3 பேரு கண்கள்லயும் ஒரு பெருமிதம் தெரிஞ்சுது. அறுவடை காலம் வந்துச்சு. தோட்டம் முழுக்க சிகப்பு மிளகா பார்க்கவே அழகா இருந்தது. எல்லாரும் கூடையை எடுத்துட்டு வந்து மிளகாய்களை கிள்ளி போட்டாங்க. அக்கா, அத பாத்தியா? அந்த காயெல்லாம் பெருசா இருக்குல்ல, அந்த கலரை பார்த்தாலே கண்கள்ல கண்ணீர் வருது. எங்கே இருந்தா எனக்கு தும்மல் கூட வந்துரும் போல இருக்கு. ஆமாக்கா, எனக்கு கூட மூக்குல ஏதோ குடாயுது. இன்னைக்கு என் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒரு ரெட் கலர்ல இருக்க போகுது. அருண், அந்த கூடையை எடுத்துட்டு வாங்க. அடடா, காரம் என்ன இப்படி இருக்கு? என் மூக்கே செவந்துரும் போல இருக்கு. இதுதான் அசலான காரங்கிறது. கலருக்காக ரசாயனத்தை போட தேவையில்ல, காரத்துக்காக என்னென்னத்தையோ கலக்க வேண்டாம். இப்ப இத காய வச்சு நம்ம பொடிச்சிட்டு வருவோம். அத மாடி மேல காய வச்சாங்க. அதுக்கப்புறம் அத உரல்ல போட்டு இடிச்சாங்க. ஆகட்டும் ஆகட்டும், எல்லாரும் வாங்க, 3 பேரும் சேர்ந்து மிளகா வரைங்க. அக்கா, இது கொஞ்சம் வெயிட்டா இருக்குக்கா. ஒரு அடி அடிச்சாலே தோலெல்லாம் வலிக்குது. நான் அரைக்கிறேன், இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வேகமா இடிக்க ஆரம்பிச்சான். சுத்தி இருந்த காரமும் காத்துல பறந்துச்சு. அதனால எல்லாருமே மொத்தமா தும்ம ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, நிறுத்துங்கம்மா நிறுத்துங்க. இந்த காரம் எங்க ரூம் வரைக்கும் வந்துகிட்டு இருக்கே. அருண், உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி நிறுத்த சொல்லுடா. என்னால சொல்ல முடியலப்பா, என்னால மூச்சை விட முடியல. ஆனா வாசனை மட்டும் அப்பா ஆளை தூக்குது. சமையல் சூப்பரா இருக்க போகுது. அக்கா, என் மூக்கெல்லாம் எரியுதுக்கா. என்ன காரம் காயுது? இதுதான் அவனே நிஜமான காரம். நம்ம கையால அரைக்கிற காரம்னா அது இப்படிதான் இருக்கும். எல்லாம் போதும், டப்பால அடைப்போம் வாங்க. அந்த காரப்பொடியை வச்சு அனாமிகா மறுபடியும் சமைச்சான். மத்தியானம் சாப்பிடுற நேரம் வந்தது. எல்லாரும் கொஞ்சம் பயந்துகிட்டே உட்கார்ந்துருந்தாங்க. ஏன்னா அந்த காரம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அம்மா அனாமிகா, குழம்ப பார்த்து கொஞ்சமா ஊத்துமா. காரத்துக்கு என் பேக்கு எரிஞ்சு சாம்பல் ஆட போகுது. ரமேஷ் முதல் வாயை சாப்பிட்டுட்டு அமைதியா இருந்தான். கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. ஆனா அது ஆனந்த கண்ணீர். என்னாச்சன்னா, குழம்பு எதுவும் காரமா இருக்கா? இல்ல சுரேஷ், காரம் இல்ல. இது சாப்பிடும்போது சின்ன வயசுல அம்மா நமக்கு கஞ்சில வச்சு கொடுப்பாங்களே துவையல், அது ஞாபகம் வருது. சூப்பரா நமிக்கா, இன்னைக்கு நான் வயிறார சாப்பிடுவேன். உண்மைதாம்மா, அந்த கலப்பட காரப்பொடிய சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்துருச்சு. நம்மளே விளைய வச்ச மிளகாவை சாப்பிடும்போது மேனியே குளிர்ந்துருச்சு போ. இதோட ருசி வேற எதுக்கும் வராது. ஆமாக்கா, கொஞ்சம் எரிச்சலா இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. என் ஸ்கின் டேன் ஆனாலும் பரவாயில்ல. இனிமே நம்ம வீட்ல தான் விளைய வச்சு செய்யறோம். காய்ஸ், இத பாத்துட்டு இருக்க என்னோட ஃபேன்ஸ் எல்லாரும் ஒரு பெரிய லைக் போடுங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோவை பண்ணி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அன்னையில இருந்து பிரசாத் வீடுனா மறுபடியும் சாப்பாட்டுக்கு பேர் போன வீடு ஆச்சு. மருமகள்களுக்கு நடுவுல பந்தம் மிக பெருசாச்சு. அந்த ருசியும் மனமும் கூடவே காரமும் ஊர் முழுக்க பரவுச்சு. ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் சாரதா வீட தேடி வர ஆரம்பிச்சாங்க. என்ன சாரதாக்கா, உன் மருமகளுங்க ஏதோ
கையாலே விளைய வச்ச மிளகா பொடி அரைச்சாங்களாம். அந்த வாசனை ஊரையே சுண்டி இழுக்குது. எங்க வீட்ல கூட சாப்பாடுல அவ்வளோ ருசியே இருக்கிறது இல்ல. இந்த கலப்பட காரத்தை சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுக்கா. அக்கா கவனிச்சியா, நம்ம காரப்பொடிக்கு கியூ கட்டுறாங்க. நம்ம காரப்பொடி ஃபேமஸ் ஆயிடுச்சு. அட ஆமாக்கா, இத நம்ம விக்கலாமா? மருமகள்களின் காரப்பொடி, காரம் சும்மா அதிருதில்லன்னு டேக போட்டுருவோம். அனாமிகா சிரிச்சுக்கிட்டே பிரசாத பார்த்தா. மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம தோட்டத்துல மீதி இருக்கிற இடத்துலயும் இத போடலாமா? கண்டிப்பாமா. நமக்கு ஆனந்தம் கொடுத்த இந்த பண்டத்தை ஊர் மக்களுக்கும் வழங்கலாம். வாங்க, நம்ம மருமகள்கள் யாருங்கறத ஊருக்கு காட்டுவோம். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. என் மருமகளுங்க வீட்டை மட்டும் நல்வழிப்படுத்தல, ருசியான ஆகாரமும் குடுக்கறாங்க. அனாமிகா அக்கா, வா, இந்த தடவை நான் சன்ஸ்கிரீன் போடாமலே வேலை செய்ய போறேன். இந்த காரத்துக்கு முன்னாடி அந்த வெயில்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் இப்பவே இதுக்கு வெப்சைட் கிரியேட் பண்றேன், புக்கிங்க ஓபன் பண்றேன். இருங்க இருங்க, முதல்ல எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம், அப்புறமா என்ன வேணா பண்ணுங்க. இப்படி 3 மருமகள்களும் அவங்களோட விவேகத்தால கலப்பட பொருளை தூக்கி எறிஞ்சிட்டு சொந்தமா பண்டத்தை விளைய வச்சு வீட்டுக்கு உபயோகப்படுத்தினாங்க. அது அவங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டும் கொண்டு வரல, எல்லாருக்கும் மத்தியில மிகப்பெரிய பந்தத்தையே உருவாக்குச்சு. வாங்க, எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம், இயற்கை உணவை ஆதரிப்போம், எல்லாரும் விவசாயம் வாழ்க விவசாயி வாழ்கன்னு இந்த கதையை முடிச்சாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய். ஒரு வீட்ல பிரசாத் சாரதா தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு ரமேஷ்ங்கிற ஒரே ஒரு பையன் இருந்தான். அவனோட மனைவியோட பேரு அனாமிகா. அனாமிகா ரொம்பவே இரக்க மனசு உள்ள பொண்ணு. அவ கையில இருக்கிறத வச்சு அடுத்தவங்களுக்கு உதவி செய்வா. முக்கியமா பசின்னு வர்றவங்களுக்கு சாப்பாடு போடுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். தினந்தோறும் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது தானம் பண்றது அவ வழக்கம். அத பார்த்து அவளோட மாமியார் சாரதாவுக்கு பயங்கர கோபம் வரும். ஒரு நாள் காலையில வேளையில சாரதா வீட்ல இருந்த ஹால்ல அனாமிகா கிட்ட கோபமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏண்டி அனாமிகா, வீட்ல இருக்கிற அரிசி பருப்பு இது எல்லாத்தையும் ரோட்ல போற வரவங்களுக்கு தானம் பண்ற. ஆமா, நம்ம என்ன சாப்பிடுறது? நம்மளே ஒரு ஏழை குடும்பம், எப்ப பாரு தானம் தர்மம் பண்ணா நம்ம வீட்டு நிலைமைய பார்த்து தானம் பண்ணணுமே தவிர நமக்கும் இல்லாம கொடுத்தா எப்படி? அத்தை, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. பாவம், அவங்க எவ்வளோ நாளா சாப்பிடாம இருக்காங்க. பசிக்குதுன்னு நம்ம வீடு தேடி வந்து வாசல்ல நின்னு நம்ம கிட்ட கேட்டா எப்படி சும்மா இருக்கிறது? தானம் செய்யறது மூலமா நமக்கு புண்ணியம் தானே கிடைக்கும். கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல உதவி செய்வாரு. அப்போ ரமேஷும் பிரசாதும் அவங்க பேசினதை கேட்டு ஹாலுக்கு வந்து, என்னம்மா அனாமிகா, உன் மாமியார் சொல்றது சரிதானே. கடவுள் உதவி செய்வாரு சரி, ஆனா நம்ம கஷ்டப்படாம இருக்கணுமே. நாங்க நாள் முழுக்க கஷ்டப்பட்டாலும் 4 பைசா வரமாட்டுது. பையன் கஷ்டப்பட்டாலும் இந்த வீட்டை சரிவர நடத்த முடியறது இல்ல. இந்த மாதிரி நிலைமையில நீ தினந்தோறும் தானம் பண்ணேனா நாளைக்கு நம்ம வாழறதுக்கு தேவையான பொருள் இருக்காது. அப்பா, அவளை ஏன் திட்டுறீங்க? அவளது ரொம்ப நல்ல மனசுப்பா. யாராவது பசின்னு வந்து நின்னாங்கன்னா இருக்கிறதுல கொஞ்சத்தை எடுத்து அவங்களுக்கு தரா. அதனால நமக்கு எந்த நஷ்டமும் இல்லலப்பா. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றத கொஞ்சம் நிறுத்துப்பா. நாளைக்கு அரிசி ட்ரம் காலி ஆயிடுச்சுன்னா அந்த கடவுள் வந்து நிரப்புவாரா? என்னவோ இந்த தானம் தர்மம் எனக்கு ஒன்னும் பிடிக்கலப்பா. இந்த வீட்ல இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். இப்படி மாமனாரும் மாமியாரும் தினந்தோறும் அனாமிகாவை திட்டிட்டு இருந்தாங்க. ஆனா அனாமிகாவால அவளோட பழக்கத்தை மாத்திக்க முடியல. யாராவது பசியோட இருந்தாங்கன்னா வாலண்டியரா அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தா. இப்படியே நாட்கள் போக போக கோடைக்காலம் வந்தது. வெயில் அதிகமா இருந்தது. சூடு சுத்தமா தாங்கவே முடியல. ரோட்ல இறங்கி நடக்கலான்னு பார்த்தாலே பயமா இருந்தது. அந்த மாதிரி சமயத்துல கூட அனாமிகா தன்னோட சேவைய நிறுத்தல. வீட்ல மோர் செஞ்சு போற வரவங்களுக்கு நீர்மோரை கொடுத்துக்கிட்டு இருந்தா. அப்பாடா, ரொம்ப வெயிலா இருக்கு. பாவ ரோட்ல போற வரவங்க இந்த வெயில்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தாகமா இருக்கும். இந்த மோரை குடிச்சா தாகம் அவங்களுக்கு தீரும் அப்படின்னு நினைச்சு ரோட்ல போற வரவங்களுக்கு மோர் கொடுத்தா. எடுத்துக்கோங்க அண்ணா, சில்லுன்னு மோர் குடிங்க. இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருமா, உயிரை வரவழைச்சிட்ட. தொண்டை காஞ்சு போய் மயக்கமா வருது. உன் புண்ணியத்துல என் தாகம் தீந்துருச்சுமா. பாத்தீங்களாங்க, இவ தான தைரிய பைத்தியம். வெயில் நாள்ல கூட விட்டு ஒழிய மாட்டா. வீட்ல குடிக்கிறதுக்கு சரியா தண்ணி இல்ல, பால் வாங்குற நிலைமையில இல்ல.
இவ என்னடான்னா நீர் மோரை செஞ்சு ஊர் முழுக்க இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஏண்டி அனாமிகா, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வேற வேலை எதுவும் இல்லையா உனக்கு? இந்த வெயில்ல பகல்ல நின்னுகிட்டு மோரை கலக்கி கொடுத்துட்டு இருக்க? ஆமாமா அனாமிகா, ரமேஷ் இந்த வெயில்ல நின்னு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுக்கிட்டு வரான். நீ என்னடானா அந்த பணத்தை எடுத்து நீர்மோர் செஞ்சு எல்லாருக்கும் இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்க. ஏற்கனவே வெயில் பயங்கரமா இருக்கு. நம்ம வீட்ல ஒரு ஏசி இல்ல, ஒரு கூலர் இல்ல, அட ஒரு நல்ல ஃபேன் கூட இல்ல. அந்த பணத்தை சேர்த்து வச்சா நம்ம அவசரத்துக்கு தேவைப்படும்ல. மாமா, பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா பசியோடவும் தாகத்தோடவும் வர்றவங்களுக்கு தானம் பண்றதுல கிடைக்கிற புண்ணியம் வேற எதுல இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. வெயில்ல தாகம் தீர்ந்தவங்க கண்ணுல இருக்க ஆனந்தம் 100 ஏசிக்கு கூட நிகராகாது மாமா. தயவு செஞ்சு என்ன நிறுத்தாதீங்க. அம்மா, அப்பா, நான் தான் சொன்னேன்ல அவளை விடுங்கன்னு. அவளுக்கு இதுலதான் சந்தோஷம். நான் கஷ்டப்படுறது என் மனைவியோட சந்தோஷத்துக்கு தானே. அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளை இருக்க விடுங்க. வா இஷ்டண்டா. ஆனா நாளை பின்ன வெயில்ல வேலை இல்லாம கையில பணம் இல்லாம நிப்போம். 2 பேருக்கும் அப்ப தெரியும் நாங்க என்ன சொல்ல வரோன்னு. வெயில் காலத்துல வெயில் ரொம்ப அதிகமா இருந்தது. கத்தரி வெயில் ரொம்ப உச்சமா இருந்தது. வெளியே போக முடியாம வீட்ல இருக்க முடியாம மக்கள் அல்லல் பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நல்ல மத்தியான உச்சி வெயில்ல ஒரு பாட்டி அனாமிகாவோட வீட்டு வாசல் வரைக்கும் வந்தாங்க. அந்த வயசானவங்களால நடக்க முடியாம ரொம்ப களைப்பா அடி மேல அடி எடுத்து வச்சு வந்தாங்க. அம்மா, ரொம்ப மயக்கமா இருக்கு. உயிரே போயிரும் போல இருக்கு. வயிறெல்லாம் காஞ்சு ஒட்டி போச்சு. கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா, புண்ணியமா போகும். உள்ள யாராவது இருக்கீங்களாம்மா? அம்மா, கொஞ்சம் சாப்பாடு இருந்தா போடுங்க. என்னம்மா உன் பிரச்சனை? இந்த வீடு தான் உனக்கு கிடைச்சதா? நாங்களே கஞ்சிக்கு வழி இல்லாம இருக்கோம். பசியில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கோம். எங்க வாசல்ல வந்து உட்காந்து சாப்பாடு போடுனா சாப்பாடு போட முடியுமா? வெயில்ல நாங்களே கடுப்புல உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நீ வேற. அப்படி சொல்லாதம்மா. காலையில இருந்து நடந்து நடந்து வந்திருக்க. வெயில் தாங்கல. பசி மயக்கத்தை கொடுக்குது. கொஞ்சம் சாப்பாடு போடுமா. இல்லனா தொண்டைய நினைக்க கொஞ்சோண்டு தண்ணி குடுமா. ஒரு தடவை சொன்னா புரியாத? இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, இடத்த காலி பண்ணு. இல்லனா தண்ணிய ஊத்திடுவேன். அத்தை, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க வயசுக்காவது மரியாதைய கொடுங்களேன். பாவம், எவ்வளவு களைப்பா இருக்காங்கன்னு பாருங்க. வெயிலுக்கு மயக்கமே போட்டுருவாங்க போல. நீங்க வாங்கங்க, உள்ள வந்து இப்படி உட்காருங்க. ஏண்டி, மறுபடியும் உன் தான பைத்தியத்தை ஆரம்பிச்சிட்டியா? வீட்ல ராத்திரிக்கு சமைக்கிறதுக்கு வச்சிருக்க அரிசியை தவிர வேற எதுவுமே இல்ல. அத கூட இந்த கேள்விக்கு கொடுத்துட்டேன்னா ராத்திரி நம்ம எப்படி சாப்பிடுறது? அத்தை, இப்ப இருக்கிறது தான் கொடுக்க போறேன். ராத்திரிக்கு வேணும்னா என்னோட பங்கு சாப்பாட நான் சாப்பிடாம பசியா இருக்கேன். ஆனா பசின்னு வந்தவங்கள வெறும் வயித்தோட அனுப்ப முடியாது. இது ஏன் வீடும் தான். எனக்கு பிடிச்சவங்கள ஆதரிக்கிற உரிமை எனக்கோ இருக்கு. பாட்டியம்மா, நீங்க கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்க. உங்களுக்கு குளிக்க தண்ணி கொடுக்கறேன். அதுக்கப்புறமா நம்ம பேசலாம், என்ன? இப்படி மாமியார் எவ்வளவு சொன்னாலும் அவ கண்டுக்கவே இல்ல. அந்த பாட்டி அம்மாக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தா. வீட்ல இருந்த கொஞ்சோண்டு அரிசி பருப்பை வச்சு கொஞ்ச நேரத்திலேயே பருப்பு சாதம் செஞ்சுட்டு இருந்தா. பருப்பு சாதம், ரசம், சாதம், அப்புறம் நீர்மோர், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த அம்மாக்கு கொடுத்தா. அவங்க அத பசியில இருந்ததால கடகடன்னு சாப்பிட்டாங்க. அம்மா அனாமிகா, நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும். இந்த வெயில்ல பசியில வந்த எனக்கு குளிக்க தண்ணி கொடுத்த, குடிக்க தண்ணி கொடுத்த, என் வயிறார சாப்பாடும் கொடுத்த. நீ ஒரு அதிர்ஷ்டக்கார பொண்ணுமா. இதுல அதிர்ஷ்டம் எங்க இருக்கு பாட்டிமா? நீங்க வந்து கேட்டீங்க, இருக்கிறத வச்சு நான் கொடுத்தேன், அவ்வளவுதானே. உன் மனசு தங்கம்மா. உன் மாமியார் எவ்வளவு தடுத்தாலும் நீ செய்ய வேண்டிய தானத்தை பண்ண. நான் சாதாரண ஒரு கிழவி இல்லம்மா. உன்னோட தான குணத்தை சோதிக்கிறதுக்காக மேல் லோகத்துல இருந்து வந்த தேவதை அப்படின்னு சொன்னதும் அந்த பாட்டி அம்மா ஒரு தேவதையா மாறி போயிட்டாங்க. அந்த வயசானவங்க ரூபத்துல இருந்த தேவதைய பார்த்து சாரதா, பிரசாத், ரமேஷ், அனாமிகா கையெடுத்து கும்பிட்டாங்க. கூடவே ஆச்சரியப்பட்டாங்க. ஐயோ அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. உங்களை அடையாளம் தெரியாம என் அறியாமையால ஏதேதோ வார்த்தை சொல்லி திட்டிட்ட. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சாரதா, கவலைப்படாத. உன் மருமகளோட குணம் உன் மொத்த குடும்பத்தையும் காப்பாத்திடுச்சு. அனாமிகா, உன் பவித்திரமான மனசை பார்த்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேம்மா. உனக்கு 3 வரங்களை தரப்போறேன். மனப்பூர்வத்தோட
நீ என்ன வேண்டினாலும் உனக்கு அது உன் கண்ணு முன்னாடி வந்து தோன்றும். உனக்கு தேவையான எதுவா இருந்தாலும் அந்த 3 வேண்டுதல்களை வேண்டிக்கோமா, அது உடனடியா நிறைவேறிடும். இந்த வரத்து மூலமா உன்னோட குடும்பம் சுகபோகத்தோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவதை மறைஞ்சிட்டாங்க. அந்த குடும்பத்தினர் நடந்ததை நினைச்சு இன்னும் ஷாக்ல தான் இருந்தாங்க. அனாமிகாக்கு கிடைச்ச 3 வரங்களை பத்தி எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. என்னம்மா இது அனாமிகா, இதெல்லாம் கனவு கிடையாதே, நிஜமாவே தேவதை வந்து உனக்கு 3 வரங்களை கொடுத்தாங்களா? என்னால நம்பவே முடியலையம்மா. ஆமாப்பா, அந்த தேவதை வந்தது நிஜம். அனாமிகா, அந்த தேவதை சொன்னது உண்மையா இல்லையான்னு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணுவோமா? ஏதாவது உன்னை வேண்டிக்கோ, நிஜமாவே வரம் கிடைக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணலாம். ஆமாண்டிமா அனாமிகா, எதையாவது ஒன்ன வேண்டிக்கோ. என் மனசு வேற படபடபடான்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. நிஜமாவே வரம் வேலை செஞ்சா நம்ம வறுமையும் போயிரும்ல. சரிங்க அத்தை, இப்போ ரொம்ப புழுக்கமா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப வேர்த்துட்டு இருக்கு. இந்த வெயில் காலத்துல வெயிலே தெரியாத அளவுக்கு வைக்கோல் பச்சை புல்லால செஞ்ச ஒரு அற்புதமான புல்லு ட்ரெஸ் இருந்தா நல்லா இருக்கும்ல. அந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டா ஏசில இருக்க மாதிரி சில்லுன்னு இருக்கும். எனக்கு புல்லால செஞ்ச துணி வேணும் அப்படின்னு அனாமிகா சொன்னதுமே காத்துல பறந்து ஒரு அழகான பச்சை கலர்ல வாசனை பொருந்திய பச்சை புல்லால செஞ்ச Dress வந்தது. அது பார்க்க அழகா மட்டும் இல்ல, அதுல இருந்து சில்லுன்னு காத்தும் வந்துட்டு இருந்தது. அத பார்த்து ரமேஷ், சாரதா, பிரசாத் ஷாக் ஆனாங்க. அடடா, நிஜமாவே புல்லு Dress வந்திருக்கே, என்ன விந்த! இந்த மாதிரி ஒரு Dress என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. அது மட்டும் இல்ல, அந்த Dress கிட்ட போனா ஏசில இருந்து வர்ற மாதிரி சில்லுன்னு காத்து வருது. அனாமிகா, சீக்கிரம் போமா. ஆஹா அத்தை, எவ்வளவு சிலுசிலுன்னு இருக்கு தெரியுமா? வெளியில வெயில் அவ்வளோ கொளுத்திட்டு இருந்தாலும் இந்த Dress போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் குளு குளுன்னு ஐஸ்ல இருக்க மாதிரி இருக்கு. கரண்ட் இல்லனா கூட ஏசி கீழே இருக்கிற மாதிரியே இருக்கு. தேவதை கொடுத்த வரம் நிஜமாவே வேலை செய்யுது அப்படின்னு அனாமிகா அந்த புடவைய உடுத்திட்டு பேசினா. சூப்பர் அனாமிகா, சூப்பர். வரதை தான் கேட்டிருக்க. இந்த வெயில் காலம் முழுக்க உனக்கு வெயில் தெரியாம குளு குளுன்னு இருக்கலாம், உனக்கு வேர்க்கவே வேர்க்காது. அம்மா அனாமிகா, உன்கிட்ட இன்னும் 2 வரங்கள் இருக்கு இல்லையா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு எல்லாருக்கும் பயன் தர வகையில. வெயில் காலம் வேற, அதையும் மனசுல வச்சுக்கிட்டு கேளுமா. ராத்திரி பகலு தூங்க முடியல, ஒரு நல்ல கூலர் வேணும்னு கேளுமா. கரண்ட் பில் வராம ஒரு கூலர் இருந்தா இன்னும் நல்லதில்ல. கரெக்ட் மாமா, நீங்க சொல்றது கரெக்ட். கரண்ட் பில்லு வராம பச்சை பசேல்னு இருக்க புல்லாலையும் வைக்கோலாலையும் செஞ்ச ஒரு கூலர் நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும். இந்த புழுக்கத்துல இருந்து அது நம்மள காப்பாத்தணும் அப்படின்னு அனாமிகா நினைச்சதும் அழகான புல்லால ஆன ஒரு பெரிய கூலர் வந்துச்சு. அதுல மோட்டர் கிடையாது, கரண்ட் வயரும் கிடையாது. ஆனா அதுல இருந்து வந்த காத்துக்கு வீடு முழுக்க ஏசி காத்து வந்த மாதிரி குளு குளுன்னு இருந்தது. அந்த கூலர்ல இருந்து வந்த வெட்டிவேர் வாசனை அந்த குடும்பத்தையே குதூகலமாக்குச்சு. அப்பா, என் ஜென்ம பயனை நான் அடைஞ்சிட்டேன். இந்த கூலர்ல வர்ற காத்து ஊர்ல இருக்க ₹1,00,000 கொடுத்து வாங்கின ஏசிலையும் வராது. சிலு சிலுன்னு நல்லா காத்தடிக்குது. என்னங்க பாத்தீங்களா நம்ம மருமக மகத்துவத்தை? வெயில் காலத்துல நம்ம வீடு ஷிம்லா மாதிரி ஆயிடுச்சு. அம்மா, இந்த கூலர் மூலமா நமக்கு என்னைக்கும் கரண்ட் பில் வராது. அனாமிகா, இன்னும் ஒரு வாரம் இருக்கே, அதுல என்ன கேட்கலாம்? எனக்கு ஒரு ஐடியா இருக்குமா. வெயில் காலத்துல கூலர் வந்துருச்சு, ஆனா நம்ம குடிக்கிறதுக்கு குளு குளுன்னு தண்ணி இல்ல. அது மட்டும் இல்லாம மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிய வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு வாரத்துக்கு அது தாங்க மாட்டேங்குது, காஞ்சிடுது. அதனால ஒரு ஃப்ரிட்ஜ் கேட்கலாம். மாமா சொல்றது கரெக்ட். அத்தை, உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கா? நான் என்னமா கேட்க போறேன்? வெயில் காலம், உட்காந்து துணி துவைக்க முடியல, முதுகு வலிக்குது. வேர்வைய தொடச்சிக்கிட்டு தினமும் துணி துவைக்கிறத நம்மளால முடியல. துணி துவைக்கிற வாஷிங் மிஷின் இருந்தா நல்லா இருக்கும், அதுவும் கரண்ட் பில் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். சரி அத்தை, நீங்க ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் 2 கேக்குறீங்கல்ல, நான் என்னோட வரத்தால 2 ஒன்னா கேக்குறேன். கடவுளே, என் வீட்டுக்கு கரண்ட்ல வேலை செய்யாத பொருட்களை சில்லுன்னு வைக்கக்கூடிய பச்சை ஃப்ரிட்ஜ், அதே மாதிரி கரண்ட் இல்லாம துணி துவைக்கிற பச்சை வாஷிங் மிஷின் 2 ஒரே நேரத்துல வேணும். இதான் என் கடைசி கோரிக்கை அப்படின்னு அனாமிகா கேட்டதும் மிகப்பெரிய ஒளி வந்தது. வீட்டோட ஒரு மூலையில பச்சை ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் பிரதீட்சையாச்சு. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளார தண்ணி பாட்டில், காய்கறி, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அந்த வாஷிங் மிஷின்ல துணிய போட்டு மூடின உடனேயே ஆட்டோமேட்டிக்கா மிஷின் இல்லாம அதுல இருக்கிற சக்தி அதை துவைச்சுது. அதை காய வச்சும் அனுப்புச்சு. இத பார்த்த சாரதா ஆனந்தத்துக்கு எல்லையே இல்ல.
என்ன மன்னிச்சுடுடிமா மருமகளே. நீ செய்யற தான தர்மத்தை நான் எப்பவும் திட்டிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னவோ உன்னோட நல்ல குணம்தான் நமக்கு இப்படி அற்புதமான ஃப்ரிட்ஜையும் வாஷிங் மிஷினையும் கொடுத்துருக்கு. உன் இறக்க குணத்தால அந்த தேவதை கொடுத்த இந்த ட்ரெஸ்ஸு உண்மையிலேயே உன்னையும் அந்த தேவதை மாதிரி தெய்வீகமா ஆக்கியிருக்கு. இதெல்லாம் ஒன்னாலதான் இந்த வெயில் காலத்துல நம்ம ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கோம். ஆமாமா அனாமிகா, உன் அத்தை சொல்றது நிஜம்தான். கடவுள் எப்போதும் நல்லவங்க பக்கத்துல தான் இருப்பாங்கங்கறத நீ நிரூபிச்சுட்ட. இனிமே நீ தானம் பண்ண நாங்க எந்த தடையும் சொல்ல மாட்டோம். நீ நினைச்சத இஷ்டப்படி செய்யுமா. தேங்க்யூ அனாமிகா. நீ என் வாழ்க்கைக்கு கிடைச்சது ஏன் அதிர்ஷ்டம். உன்ன மாதிரி நல்ல மனசுள்ள பொண்ணு எனக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாமே அந்த கடவுளோட கிருபை அத்தை. நம்ம கிட்ட இருக்கிறத 10 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தா அந்த கடவுளுக்கு நமக்கு என்ன கொடுக்கணுங்கிறது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு தருவாங்க. இப்ப நமக்கு எந்த கஷ்டமும் இல்ல. இப்படி அனாமிகா அவளோட பச்சை புடவைய கட்டிக்கிட்டு எப்பவும் சந்தோஷமா இருந்தா. வீட்ல பச்சை கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சாரதா குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா அந்த வெயில் காலத்தை கழிச்சுது. அனாமிகா அவ தான தர்மங்களை இன்னும் உற்சாகத்தோட செஞ்சுக்கிட்டு இருந்தா. மாமியார் மாமனாரும் அவளுக்கு உதவி பண்ணாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய்.